புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல்ல இயற்கை எரிவாயு எடுக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு அங்கிருக்கும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த திட்டத்தை உயிர் தியாகம் செய்தாவது தடுப்போம் அப்படின்னு விவசாயிகள் போர்க்கொடி உயர்த்தி இருக்காங்க. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. நாடு முழுவதும் 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் என்னும் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இயற்கை எரிவாயு எடுக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அரசின் இந்த அறிவிப்புக்கு அங்குள்ள மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த திட்டம் நிறைவேறும் பட்சத்தில் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்றும், இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டால் விவசாயத்தை கைவிடுவதை தவிர வேறு வழியில்லை எனவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க வேண்டாம். இப்போவே எங்களுக்கு 300 அடி கீழே தான் மோட்டர் போட்டு இப்போ தண்ணி எடுத்துக்கிருக்கோம். எங்களுக்கு நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வருஷம் மழையே இல்லை, அதை எங்களுக்கு விவசாயமே இல்லை, எங்களோட எதிர்காலம் எப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி தருணத்தில் இப்படி ஒரு திட்டம் வர்றது எங்களை மேலும் பாதிப்படைய சொல்லுது. இந்த திட்டம் குறித்து இங்குள்ள மக்களிடம் கருத்து எதுவும் கேட்காமலேயே அரசு இத்தகைய முடிவை எடுத்திருப்பதாகவும், தங்களின் எதிர்ப்பின் அடிப்படையில் இந்த திட்டத்தை ரத்து செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த 3 லட்சம் மக்களும் வேற தொழிலின்றி இந்த விவசாயத்தையே நம்பி பரம்பரையாக வாழக்கூடியவர்கள். இந்த பூமி தான் எங்களுடைய சொத்து. இந்த பூமியும் மாசுபட்டால் நாங்கள் மரணமடைவதை தவிர வேற எந்த விதமான வழியும் எங்களுக்கு இல்லை. ONGC நிறுவனம் தங்கள் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக நிலம் கையகப்படுத்தி அங்கு 4000 அடி ஆழத்திற்கு ஆழ்துளை கிணறு அமைத்ததற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதை தடுத்ததாகவும், இப்போது வேறு வடிவத்தில் மீண்டும் அவர்கள் முயற்சிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த திட்டத்தை தடுக்காவிட்டால் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். விவசாயத்தை அழிக்காதே.